Dear students, welcome to online class with Hema. 11th Maths 3rd chapter trigonometry exercise 3.5 let 10th sum. Prove that 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta etc. up to 1 plus secant 2 power n theta equal to tan 2n theta n dot cot theta. Okay. First LHS வச்சிட்டு நம்ம RHS prove பண்ணலாம். Some LHS எடுத்துக்கோங்க. What is 1 plus given 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta etc. up to 1 plus secant 2 power n theta. இதை எப்படி எழுதலாம்னா equal to இது 1 plus secant 2 theta எப்படி எழுதலாம் 1 by cos 2 theta because cos theta உடைய reciprocal தான் வந்து secant. So again this can be written as 1 plus 1 by cos 4 theta etc. up to 1 plus 1 divided by cos 2n power theta. Okay, 2 power n theta. Next இதுக்கு LCM எடுத்துக்கோங்க. So என்ன வரும் cos 2 theta plus 1 divided by cos 2 theta and then into cos power 4 theta plus 1 divided by cos power 4 theta etc. up to cos 2n power theta plus 1 divided by cos 2 power n theta. So இது எல்லாமே என்ன ஒரே இதில் எழுதிக்கோங்க. எப்படி எழுதுறீங்க? So இது வச்சுக்கோங்க 1 plus cos 2 theta 1 plus cos 2 theta equal to 2 cos square theta 2 cos square theta equal to 1 plus cos 2 theta. This is the formulaலாம் நான் இப்படி ப்ராக்கெட்டில் போட்டுறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம் 2 cos square thetaன்னு எழுதலாம் 2 cos square theta divided by cos 2 theta. இந்த cos 4 theta plus 1ன்னா என்ன ஆகும்னா இங்கே வந்து cos square 2 cos square 2 theta 2 cos square 2 theta equal to 1 plus cos 4 theta. Okay, இங்கே 2 theta இருக்க பிளேஸில் இங்கே வெறும் theta இருக்குது. இங்கே 4 theta இருக்க பிளேஸில் இங்கே 2 thetaன்னு ஆகிடும். அப்போ இதை என்ன எழுதலாம்னா into 2 அதே 2 வரும் பட் cos square 2 thetaன்னு ஆகிடும். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லாதப்போ இங்கே 2 theta அப்போ இங்கே 2 theta இருக்கும்போது 4 theta 2 theta இருக்கும்போது இங்கே ஒன்றுமே இல்லை 4 theta இருக்கும்போது இங்கே 2 theta half of that. So this can be written as 2 cos square 2 theta divided by cos 4 theta etc. up to இதை எப்படி எழுதலாம்னா 2 cos square 2 power n minus 1 theta divided by cos 2 power n theta. ஓகே, பார்த்துக்கோங்க இதை வந்து 2 cos square இந்த 2 பிளேஸில் 2 power n minus 1 2 power n minus 1 theta divided by cos 2 power n theta equal to next step பார்த்துக்கோங்க இது வந்து cos 2 theta into cos 4 theta cos 8 theta இருக்குது. ஸோ இங்கே வந்து cos அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவே என்ன வரும் 2 cos square theta divided by cos 2 theta into 2 cos square 2 theta divided by cos 4 theta. இங்கே இன்னொரு ஸ்டெப் வரும் எப்படி 2 cos square 4 theta divided by cos 8 theta இப்படி வரும் etc. up to 2 cos square 2 power n minus 1 theta divided by cos 2 power n thetaன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த cos 2 thetaவும் இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அப்போது இங்கே cos 4 thetaவும் cos 4 theta இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி cos இங்கே 8 thetaவும் இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் இங்கேயும் ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அப்படியே கேன்சல் ஆகும்போது என்ன வரும்னா இங்கே ஈக்குவல் டு 2 cos square theta into 2 இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆகிடுச்சுல்ல. ஸோ அப்போ 2 cos 2 theta into இங்கே ஒரு பவர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன வரும் 2 cos 4 theta எக்ஸட்ரா அப் டு இங்கே முன்னாடி இருக்கிறது ஒரு பவர் கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்னா 2 cos 2 power n minus 1 theta divided by cos 2 power n theta. ஓகே, புரியுதா? இது ஒரு பவர் இப்படி கிராஸில் கேன்சல் ஆகும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் ஈக்குவல் டு 2 cos square theta into இது வந்து cos 2 thetaவை எப்படி எழுதலாம்? இப்போ இந்த பிளேஸில் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை sin 2 theta இங்கே வேணால் போட்டுக்கிறேன் ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை
and divide by sin 2 theta. ஸோ இப்போ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே sin 2 thetaவை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம் இந்த ஸ்டெப்பில். ஓகே, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை sin 2 theta. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இன்ட்டு 2 cos 2 theta இன்ட்டு 2, ஓகே, இன்ட்டு 2 cos 2 theta. மல்டிப்ளை அண்ட் டிவைட் தான் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பு இது இன்ட்டு இது இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இன்ட்டு 2 cos 4 theta. ஓகே, அப்படியே இருக்கும் எக்ஸெட்ரா அப் டு 2 cos power 2 power n minus 1 theta divided by cos 2 power n theta. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது 2 cos square theta multiply and divide by sin 2 theta. இந்த 2 cos 2 theta அப்படியே எடுத்து எழுதிக்கினேன். அப்புறம் 2 cos power 4 theta எக்ஸெட்ரா அப் டு 2 cos 2 power n minus 1 theta into cos 2 power n theta. இப்போ இதை என்ன பண்ணலான்னா இந்த sin 2 thetaவை இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன 2 cos square theta divided by இந்த sin 2 thetaவை இங்கே வெளில எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே என்ன இருக்கும் 2. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 sin theta cos theta equal to என்னன்னா sin 2 theta. இது ஃபார்முலா 2 sin theta equal to 2 sin 2 theta. இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை sin 4 thetaன்னு எழுதுகிறேன். ஏன்னா இங்கே என்ன இருக்குது 2 sin 2 theta cos 2 theta equal to sin 4 theta. இதே 2 தான். இங்கே 2 இருக்கும்போது இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே 4 இருக்கும்போது இங்கே 2 வருது. ஸோ sin 2 theta cos 2 thetaவை sin 4 thetaன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, இந்த sin 2 thetaவை வெளில எடுத்துட்டேன். இன்ட்டு என்ன 2 cos power 4 theta எக்ஸெட்ரா அப் டு 2 cos power 2 power இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க 2 power n minus 1 theta divided by cos 2 power n theta. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா இதே எடுத்து எழுதிக்கோங்க 2 cos square theta divided by sin 2 theta. இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு இது இன்னொரு இது sin 4 theta cos 4 theta. இதை வந்து sin 8 thetaன்னு எழுதலாம். ஓகே, இங்கே 4 இருக்கும்போது இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே 8 இருக்கும்போது இங்கே 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 2 sin 4 theta cos 4 thetaவை sin 8 thetaன்னு எழுதுகிறோம். இன்ட்டு sin 8 theta எக்ஸெட்ரா அப் டு 2 cos 2 power n minus 1 theta divided by cos 2 power n theta. புரியுதா? இந்த sin 4 theta இந்த ஃபார்முலாலேருந்து அரைஸ் ஆனது தான். sin 2 theta equal 2 sin theta cos theta. இந்த sin 4 thetaக்கு வந்து 2 sin 2 theta cos 2 thetaவை sin 4 thetaன்னு எழுதுகிறோம். அகெயின் இந்த 2 sin 4 theta cos thetaவை sin 8 thetaன்னு எழுதிட்டோம். எக்ஸெட்ரா அப் டு இன்ட்டு n ஈக்குவல் டு இது என்ன பண்ணுங்க 2 cos square theta divided by sin 2 theta. இது என்னன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னா இந்த 2 cos 2 power n minus 1 theta அப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி வரும்னா sin இப்போ cos sin வர மாதிரி இன்ட்டு sin 2 இன்ட்டு 2 power n theta divided by 2ன்னு வரும். 2 அப்புறம் அவ்வளோதான் ஈக்குவல் டு அப்போ 2 கேன்சல் ஆகிடும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி வரும்னா sin 2 இன்ட்டு 2 power n theta divided by 2ன்னு வரும் ஈக்குவல். இப்போ இது வரும்போது டிவைடட் பை இந்த cos 2 power n thetaவை அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை cos 2 power n theta. இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் எழுதிட்டேன். இந்த சைன் வச்சுக்கிறேன். இந்த முன்னாடி இருக்கிறது சைனில் வரும். அது என்னன்னா இது 2 power n minus 1னா முன்னாடி இருக்கிறது என்ன வரும் 2 power. ஏன்னா இங்கே வந்து 8 4 இப்படி தான் வருது. ஸோ இது முன்னாடி இருக்கிறது 2 power n தான் வரும். ஸோ sin 2 இன்ட்டு 2 power n theta divided by 2 divided by இந்த cos 2 n theta அப்படியே வரும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா ஈக்குவல் டு 2 cos square இது அப்படியே எடுத்து எழுதுங்க 2 cos square theta divided by sin 2 theta இன்ட்டு என்ன வரும் sin 2 கேன்சல் ஆகும்போது 2 power n theta divided by cos 2 power n thetaன்னு வரும். ஓகே, இது முன்னாடி இருக்க ஸ்டெப் இது sin 2 இன்ட்டு
ஸோ இன்ட்டு சைன் 2 இன்ட்டு 2 பவர் n தீட்டா டிவைடட் பை 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் 2 பவர் டிவைடட் பை காஸ். இப்போ இதுக்கப்புறம் ஈஸி பாருங்கள், ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் 2 தீட்டா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்ட்டு இதை சைன் பை காஸ் எப்படி எழுதுவோம், டேன் 2 பவர் n தீட்டா ஈக்குவல் டு, இப்போ இது என்ன எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் 2 தீட்டாவை 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம் ஃபார்முலா, இன்ட்டு டேன் பவர் 2n தீட்டா. அப்போ இது என்ன ஆகும், ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் பை 2 கேன்சல் ஆகிடும். காஸ் பை சைன் என்ன, டேன் காட் ஈக்குவல் டு காட் தீட்டா இன்ட்டு டேன் 2 பவர் n தீட்டா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இங்கேருந்து சொல்கிறேன், இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் 2n தீட்டா டிவைடட் பை காஸ் 2n தீட்டா, திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் tan 2n தீட்டா. இதை சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் a காஸ் ஏன்னு எழுதுகிறோம். ஸோ ஒரு காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ காஸ் 2 கேன்சல் ஆயிரும். காஸ் பை சைன் இஸ் வாட், காட். ஸோ காட் தீட்டா இன்ட்டு 2 tan 2 பவர் n தீட்டா. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு tan 2n தீட்டா இன்ட்டு காட் தீட்டான்னு. ஸோ ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ரொம்ப ஈஸி இது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. RHS ப்ரூவ்டு. இந்த பிளேஸில் மட்டும் ஃபஸ்ட்டு சீக்கண்ட்டை 1 பை காஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். இது வந்து காஸ் 2 தீட்டா, இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஒரு பவர் கிராஸில் கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இந்த சைன் 2 தீட்டா 2 காஸ் தீட்டா, சைன் 2 தீட்டா 2 காஸ் 2 தீட்டான்னு. ஸோ இதுக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை சைன் 2 தீட்டா. அப்புறம் இது என்ன ஆகும், இந்த சைன் 2 தீட்டா வெளில எடுத்துட்டேன். அண்ட் தென் சைன் 4 தீட்டா இன்ட்டு 2 காஸ் 4 தீட்டா. இந்த சைன் 2 தீட்டா பிளேஸில் என்ன போடுறோன்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்ட்டு. ஓகேவா, சைன் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா. இந்த 2 காஸ் 4 தீட்டா அகெயின் இப்படி எழுதிடுறோம், இதை இப்படி எழுதிடுறோம். சைன் 2 அப்படியே வச்சுக்கிறோம். 2 சைன் 2 தீட்டா காஸ் தீட்டாவை 2 இங்கே 2 சைன் 2 தீட்டா காஸ் 2 தீட்டாவை சைன் 4 தீட்டான்னு எழுதுகிறோம். ஓகே, சைன் 4 தீட்டா, இந்த சைன் 2 தீட்டா வெளில எடுத்துகிட்டு வந்துடும். 2 சைன் ஏ காஸ் ஏ சைன் 4 தீட்டா, 2 சைன் ஏ காஸ் ஏ சைன் 4 தீட்டா. ஸோ இங்கே சைன் 4 தீட்டான்னு எழுதுகிறோம், இது அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சைன் 8 தீட்டாவை 2 சைன் ஏ காஸ் ஏ, 2 சைன் 4 தீட்டா காஸ் 4 தீட்டாவை சைன் 8 தீட்டா. அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டெப் இது பண்ணி கேன்சல் பண்ணி போட்டுரும். ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.